ஓகே வணக்கம் யாழ்ப்பாணத்தில் சுதான் இப்போ என்னன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் தோடம்பழம் சரியா நீங்கள் அந்த வெளிநாடுகள்லேருந்து வேறு தோடம்பழம் அந்த தோடம்பழம் எல்லாம் குடிச்சிருப்பீங்க இது வந்து இனிப்பு தோடைன்றான்னு சொன்னோம் அப்பம்மா இது அப்பம்மா விட்டு தான் நிற்குது சரியோ இதை உங்களுக்கு காட்டுறேன்னு காட்டிப்பட்டு அந்த தோடம்பழம் இருக்குது அதையும் கரைச்சி அதை சாப்பிட்டும் பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி சரியோ நேரத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க தோடம்பழம் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் இப்படி வளர்ற ஒரு இனிப்பு தோடம்பழம் சரி தோட மரம் இங்கே இப்போ மத்தியானம் இலங்கை நேரப்படி இப்போ மத்தியானம் என்னண்டல சட்டியா சுடுகுது கால் சுடுகுது இங்கே இதில் ஒன்று விழுந்துருக்குது இங்கே இதான் வந்து அந்த இந்த தோடையில் சரியோ அப்பம்மா பச்சையமா அப்படிங்கிறது ஐயோ இங்கே பாருங்க தோடம் பழம் சரியோ இனிக்குமா புளிக்குமா பெட்டிக்கு தாங்கோ நான் அங்கால வாரேன் இதான் வந்து அந்த தோடம் பழத்தின் பிஞ்சு சரியோ இதான் பிஞ்சு பதம் மற்றதஞ்சு வேங்க அந்த தோடம் பழத்தில் எறும்பு வந்து முடிக்குது இனிப்பு தோடு தானே அது கட்டெரும்பு இல்லாமல் வந்துங்கோ தெரியுதோ காய்ச்சட்டையெல்லாம் சட்டி இங்கே உள்ளுக்கு நிறையா கிடக்காப்பா ஐயோ அநியாயம் அழுகி போ பிஞ்ச வர்றான் இங்கே பேரா அது சரி போறோங்க ஒரு தோடம்பழமா பருக்குவோம் வாங்குவோம் இங்கே பொறுங்க வா ஒன்று நான் அப்படிங்கிறேன் முள்ளு குத்தினா கிடக்குமோ உலகம் பிடுங்கியாச்சு இன்னும் இருக்கலாம் சரியோ இன்னும் இலைமறை காயாக மறைந்து போய் உள்ளது பாருங்க வெயிலுக்கு ரொம்ப பழுத்திருக்கலாம் சில போல இதான் வந்து அந்த இனிப்பு தோடையா பார்ப்போம் எப்படி இருக்காண்டு அப்பம்மாவே தோடம் மரம் ஜீரன்றது நம்ம வந்த இதுக்கு நம்ம வந்துடான் ஊந்து வந்துடான் அந்த பக்கத்தில் இருந்தது கவனிக்கல பார்த்தீங்களோ ஒன்றொன்று அப்படிங்கிறது நல்லா வா இங்கே பாருங்க இதில் நோய் தாங்கும் இது வந்து அழுக்கடவனு சொல்கிற ஒரு வகையான பூச்சி கூடுதலாக இந்த பூக்கொண்டுகள் செவ்வாய்தான் பூக்கள் அது எல்லாமே இந்த அழுக்கணான்னு பாருது இந்த இல்லையே பாருங்க அப்பம்மா இல்லை சாப்பிடலாமோ பார்ப்போம் எப்படி இருக்காண்டு வாசத்தை பார்ப்போம் கிட்டத்தட்ட தேசின வாசம் தான் அடிக்குது தேசி மரம் இருக்குது தானே அது இந்த வாசம் சாப்பிடுவா நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கேரத்தன்மை அடிக்குது என்னப்பம்மா தரப்போறன் பாரன் இங்கே கிடாக்குது போல இங்கே மறைஞ்சு கிடாக்குது வா அதுலேயே ஒன்று கிடாக்குது அதான் நீ அங்கே இருந்து பிடுங்கலாம் அங்கே வழியாக இருந்து வேற இப்போ என்னடா போய் தோடம்பழம் பானம் கரைச்சி போட்டு மற்றது தோடம்பழத்தையும் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் சரியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரங்குவோம் இந்தாங்கப்பம்மா சரி வணக்கம் நன்றி வணக்கம் இங்கே பாருங்க அதான் வந்து அந்த தோட மரம் சரியோ இங்கே பாருங்க எங்கே நிற்குது செவ்வாழை எது பக்கத்து வீட்டை நிற்கிற கதலி வாழைக்குள்ள பாருங்க இந்த கடவுளே
ஐயோ பொறுங்க மதுரில் நடக்குது. ஐயோ தடவடம் தடவடம் இல்லை எங்கே மற்றது இதோ அது சரி மதுளுக்கு மேலே நடப்போம் வாங்கும் இதே மாட்டேன். இங்கே மஞ்சள் முன்னா மதுளுக்கு மேலான வளர்ந்து நிற்கும். இதை வெட்டுறேன் வாழையில சாப்பிட்றதுக்கு எடுத்து வைக்கலாம். இந்த பிரச்சனை இல்லை அந்த வாழை குலையில் இருக்கு அந்த கயிறை பாருங்க வெட்டினோன்னு ஓடுது. இது குடிக்கலாமோ? அதுக்கப்புறம் உடனே உள்ளுக்கு போனா இது ஆடாதோட நீங்கள் ஆடாதோட பார்த்துருக்க மாட்டீங்க. ஆடாதோட இல்லதுக்கு எல்லாம் சளிகளுக்கெல்லாம் சட்டப்படி ஏன்னா ஆடாதோட அவிச்சு போட்டு குடிக்கலாமா? இதான் வந்து தோடம் மரம் பாருங்க. வாழை மரம் நிற்குது, தோட மரம் நிற்குது பாருங்க. தோட மரம் இருக்குது. இதில் வந்து பழுத்ததா பார்த்துட்டு துடிப்போம். சோடம்பழம், தேசிப்பழம் இப்படியான பழங்கள் அது இந்த நேரங்களில் வந்து கரைச்சி குடிக்கிறவர்கள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் என்னத்துக்கு நல்லன்னு சொன்னால் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். வைட்டமின் சி இருக்குது சரியோ, அது வந்து உடம்பில் இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். உடம்பில் இருக்க கெட்ட கொழுப்புகளெல்லாம் கரைக்க மாட்டேலாம் சொல்கிறவ சரியோ. நாங்கள் இப்போ வட்டி குடிப்போம். வார சட்டா பாடி பாருங்கோ. இதை இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் மே எப்படி இருக்குதாண்டு. இங்கே பாருங்க சாப்பிட்டு பார்ப்போம் மே எப்படி இருக்குதாண்டு. பாருங்க விதையை காணையில் இதில் விதை ஒரு விதை விழுந்துருக்கு இங்கே. இப்போ இதை சாப்பிட்டு பார்ப்போம் சரியோ. அப்படி இருக்காண்டு தோடம்பழத்தை இப்போ கரைச்சி குடிக்க போகிறோம். அப்பமா புளிஞ்சு விட்றேன். ஓ கை காலை போட்டுங்க. ஓ இப்படியா பிடிக்கிறது? என்னவோ செய்து வெட்டிக்கோடு பிடிஞ்சா தான் வேணும். பெரிய ஏற்றுக்க பிடிச்ச அது ஊட போடு இருக்க எப்படி புரியுது விட்டடா ரெண்டா புளி புளி போச்சேடா வாங்க இதான் வந்து அந்த இனிப்பு தோழங்க விதை. சரி தனியாக விட்றேன் உங்களுக்கு. தனியாக விட்றேனோ எதா விட்றாது இல்லை இல்லை உங்களுக்கு எதா விட இந்த சீனிப்பாடு தண்ணியோ? ஆ நன்றி வணக்கம். இதுக்குள்ள வந்து சீனி ஏற்றி தண்ணியை விட்டெல்லாம் கரைச்சி வச்சிருக்கா சரியோ. தோடம்பழ பானம் ஒரு ஆள் குடிக்க போகிறான். இப்போ குடிஞ்சு எடுத்து நான் சரியோ. இதில் கொஞ்சத்தை விடுவோம். ஏன்னாடா நிறைய விட்டால் சில புளியாக இருந்துச்சுன்னா சிக்கலாக போடும். கொஞ்சத்தை விட்டு இதே சிலோட புளியாக இருக்கும் பார்ப்போம். இப்படியா நுறதுக்கு தான் பாருங்க சரியோ. குடிச்சு பார்ப்போம் அப்படி இருக்குறான்னு சொல்லி நீங்களும் குடிங்க. இது கொஞ்சம் தண்ணி விட்டுறான். என்னத்துக்கு அவனின்னு சொன்னால் அது கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் அதான் கொஞ்சமாக தண்ணி விட்டுறான். சில ஒவ்வொரு மண்ணுகளுக்கு வித்தியாசப்படுதானே தோடம்பழத்தின் சுவையால். சட்டப்படி இருக்குது சரியோ. நீங்களும் தோடம்பழத்தை கரைச்சி குடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சரியோ. எல்லாருக்கும் மிக்க நன்றி. எங்கள் அப்பமாக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. சரி என்னன்னு சொன்னால் பாருங்க, நீங்கள் வந்து இந்த தோல் இருக்குது தானே, இந்த தோலை வந்து முகத்துக்கும் பூசலாம் சரியோ. முகத்துக்கும் பூசலாம். மற்ற வந்து தலைகளுக்கு உடம்புகள் தோல்களுக்கு எப்படியெல்லாம் பிரட்டலாம் நல்லா இந்த தோல் எல்லாம் பிரட்டினா இந்த பொலிப்பாக இருக்குமான்னு சொல்கிறவன். மற்றது சின்ன வயசுலாம் சொல்கிறேன் இந்த அதாவது வந்து நீங்கள் தேசி பழங்களை தான் கரைக்க அல்லது வந்து பழங்களை சாப்பிடாது இந்த விதைகளை வந்து நீங்கள் மறந்து போய் உங்களுக்கு வாய்க்குள்ளுக்கு விழுங்கி போடுவீங்க. அப்போ கூடுதலாக நாங்கள் பெரியாக்கள் எல்லாம் சொல்கிறதானே என்னென்னா இந்த விதை வந்து நீங்கள் விழுங்கினீங்கன்னு சொன்னால் பழங்களில் விதைகளை நீங்கள் விழுங்குவீங்கன்னு சொன்னால் அதாவது வயதுக்க மரம் முளைக்குமான்னு சொல்கிறவ தானே சரியோ. இப்போ வாம்பெல்லாம் விழுங்கி பார்க்கணும்.
முதல் பெரிய ஆக்கள் அதாவது சின்ன வயசுகளில் இப்போவும் கூட போய் சொல்கிறேன் நீங்கள் அதாவது விதையெல்லாம் விழுங்கினா கொட்டையெல்லாம் உள்ளுக்கு வயிற்றுக்குள்ளுக்கு விழுங்கினா மரம் முளைக்குமான்னு சொல்லி சரியோ அது ஒரு நம்பிக்கையாம் அப்படி நினைக்கிறது சரியோ பம்பலாக விழுங்கி பார்த்தனால் எல்லாருக்கும் மிக்க நன்றி சரியோ மரம் முளைக்கு தெரியாது வயிற்றுக்குள்ளுக்கு சரியோ நன்றி